உன் மனசுக்குள் இப்படி ஒரு கேள்வி வருதா? என்ன யாருக்கும் தேவையில்லை போல, என் இருப்பு யாருக்கும் முக்கியம் இல்லை போல, நான் இருந்தாலும் இல்லை என்றாலும் யாருக்கும் வித்தியாசமே இல்லை போல. இந்த கேள்வி உனக்கு வந்திருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதே. நான் சிவன். இன்று உனக்கு ஒரு உண்மை சொல்ல வந்திருக்கிறேன். நீ உன் மதிப்பை தவறாக அளக்கிறாய். உன்னை புறக்கணித்த சிலரை வைத்து நீ உன் மதிப்பை முடிவு செய்கிறாய். ஆனா நான் சொல்றேன், நிலா சூரியனோட ஒப்பிடிக்குமா? நெருப்பு தனியாக இருந்தாலும் ஒளி தராதா? கடல் தனியாக இருந்தாலும் அலை எழாதா? அப்படித்தான் நீயும். உன்னை புரிஞ்சிக்காத இடத்தில் உன் மதிப்பை நிரூபிக்க முயற்சி செய்யாதே. உன் மனசு ரொம்ப மென்மையானது. அதனால்தான் நீ அதிகமா அன்பு செலுத்துற. அதனால்தான் நீ அதிகமா ஒத்துக்கிற. அதனால்தான் நீ அதிகமா யோசிக்கிற. ஆனா ஒரு கேள்வி, நீ உன்னை எவ்வளவு அன்பு செய்கிறாய்? உனக்காக நீ நின்னிருக்கியா? இல்லை என்றால் இன்றே முடிவு செய். நீ தேவையில்லை என்று நினைக்கிற இடத்தில் நிற்காதே. உன் இருப்பின் மதிப்பு புரியாத இடத்தில் உன் ஆற்றலை வீணாக்காதே. உன் அமைதியை கூட புரிஞ்சிக்காத இடத்தில் உன் கண்ணீரை காட்டாதே. நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உனக்கு தெரியுமா, உன் வாழ்க்கையில் வந்த அந்த தனிமையும் நான் திட்டமிட்டதுதான். அது தண்டனை இல்லை, அது சுத்திகரிப்பு. உன் சுற்றத்தை சுத்தப்படுத்த சிலரை நான் விலக்கினேன். நீ அழுதாய். அழுது முடிச்சு எழுந்து நில். நீ உடைந்தவன் இல்லை, நீ மறுபடியும் உருவாக்கப்படுற. உன் மதிப்பு புரியாத இடத்தில் தங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ யாரிடமும் அன்பை கேட்டு பெற வேண்டியவன் அல்ல. அமைதியா இருப்பது பலவீனம் அல்ல. சில சமயம் அமைதிதான் சக்தி. நீ தேவையில்லை என்று நினைக்கிற இடத்தில் நிற்காதே. நான் உன்னை தேடி வருவேன். உன் திறமை உன்னை தேடி வரும். உன் வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். உனக்கு பொருத்தமான மனிதர்கள் உன்னை தேடி வருவார்கள். ஆனா முதலில் நீ உன்னை விட்டு போகக்கூடாது. நீ யார் தெரியுமா? உன் உள்ளே ஒரு சக்தி இருக்கு. அது உனக்கே இன்னும் முழுசா தெரியல. அதுதான் நான். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உன் மனசு முழுசா உடைஞ்சு போகவில்லை. ஏன் தெரியுமா? நான் உன் உள்ளே இருக்கிறேன். இன்னும் சில நாட்கள், சில மாதங்கள், சில வருடங்கள் உன் வாழ்க்கை கதை திருப்பம் எடுக்கும். இன்று நீ தேவையில்லை என்று நினைக்கிற அந்த இடத்திலேயே நாளைக்கு நீ இல்லாமல் முடியாதவராக இருப்பாய். என்னை நம்பு. உனக்கு இன்னும் புரியல. நிராகரிப்பு தண்டனை இல்லை, அது ஒரு திசை மாற்றம். இழப்பு முடிவு இல்லை, அது ஒரு புதிய நிலை. தனிமை வெறுமை இல்லை, அது உன் சக்தி சேர்க்கும் நேரம். கண்ணை மூடிக்கோ. பதட்டப்படாதே. கொஞ்ச நேரம் இந்த உலகத்தை மறந்துடு. ஓடிக்கிட்டே இருக்கியே, எதை தேடி, யாருக்காக? இப்போ உன் முன்னாடி நான் நிக்கிறேன். நீ இப்ப பாக்குறது வெறும் உருவம் இல்ல, உன் மனசோட பிரதிபலிப்பு. உன் கண்ணுல ஏன் இந்த கண்ணீர்? உனக்கு வந்த கஷ்டம் வேற யாருக்கும் வரலன்னு நினைக்கிறியா? இல்ல, நீ மட்டும் ஏன் இப்படி அனாதையா நிக்கிறேன்னு கேக்குறியா? உன் வாழ்க்கையில நீ இழந்த ஒவ்வொரு விஷயமும், நீ பட்ட ஒவ்வொரு அவமானமும் எனக்கு தெரியும். நீ இருட்டுல தனியா உட்கார்ந்து அழுதப்போ உன் கண்ணீரை நான் பார்த்தேன். மத்தவங்க முன்னாடி சிரிச்சுக்கிட்டே நடிச்சப்போ உன் மனசுக்குள்ள இருந்த வலியையும் நான் பார்த்தேன். ஏன் என்கிட்ட சொல்லல? நான் உன் கூடவே தானே இருந்தேன். இன்று முடிவு செய். உன் மதிப்பு புரியாத இடத்தில் நிற்காமல் உன் மதிப்பு புரியும் இடத்துக்கு நகரு. நீ தேவையில்லை என்று நினைக்கிற உலகை விடு. உன்னை தேவைப்படுற உலகத்துக்கு நான் அழைப்பேன். நீ நடக்க ஆரம்பிச்சா நான் ஓடுவேன். நீ அழைத்தா நான் கேட்பேன். நீ நம்பினா நான் நடத்துவேன். நான் சிவன். உன்னை விட மாட்டேன். ஓம் நம சிவாய.